இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கே தான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. போடு தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க அம்மா, காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் கேட்கவிருப்பது முனைவர் கேப்ரியல் சாந்தி அவர்களின் பயிற்சி அனுபவம் பற்றிய உரையாடல். வணக்கம் நேர்களே, இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு முனைவர் கேப்ரியல் சாந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஊரக வளர்ச்சி உயராய்வு மையத்தின் இயக்குநராகவும் மற்றும் சமூக பணித்துறையின் துறை தலைவராகவும் இருக்கிறார்கள். ஐயா கடந்த 20 ஆண்டுகளாக சமூக பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக விவசாய பெண்கள், கிராமப்புறத்தில் உள்ள குழந்தைகள், முதியவர்கள், இளைஞர்கள் இவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது நம்முடைய காற்றோடு கணித நிகழ்ச்சிக்காக சில நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை பற்றி நம்மோடு இன்று பகிர்ந்து கொள்வார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க கேட்டதுனால நிச்சயமாக இந்த 2-3 நிகழ்ச்சிகளை தொகுத்து நான் உங்கள்கிட்ட சொல்லலான் இருக்கிறேன். நீங்க என்னை பற்றி அறிமுகம் செய்ததுக்கு மிக நன்றி. நேயர்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பாத்தீங்கன்னாக்கும் இதோட இன்னும் ஒரு செய்தி கூடுதலா சொல்லணும் அப்படின்னா, இங்க பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல இந்த பணிக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் பெரியார் புறா அப்படிங்கிற ஒரு திட்டம் இப்ப நீங்களே சொன்னீங்க. இந்த திட்டத்தின் கீழே தான் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த திட்டம் 67 கிராமங்கள்ல நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அதையும் கடந்து இன்னைக்கு பல மற்ற மாவட்டங்களுக்கும் நம்ம சென்றுகிட்டு இருக்கோம். வெளிநாடுகள் அளவுக்கு இந்த புறாங்கிறது பெரியார் புறாங்கிறது போயிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா இங்க நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், இந்த நல்ல விஷயங்கள்னால தொடர்ந்த நீடித்த நிலையான ஒரு ஊரக வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. அதனாலதான் இந்த பெரியாருடைய திட்டங்கிறது, இந்த புறா திட்டத்தை கலாமையா தொடங்கி வச்சிருக்கிறாங்க. நம்முடைய வேந்தரையா அவர்கள், இன்னும் நம்முடைய துணைவேந்தர் அவர்கள் எல்லாரும் இன்னைக்கு நம்ம அதை பாராட்டுறாங்க. பல விஞ்ஞானிகள் இங்க வந்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தை அப்பப்போ மறுபரிசீலனை செய்யறாங்க, அப்பப்போ மீளாய்வு செய்யறாங்க. இதன் மூலமா இது மேலும் இன்னும் கூர்மைப்படுத்தப்பட்டு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசால ரர்பன் மிஷன் அப்படின்னு ஒரு திட்டத்தின் கீழே ஷியாம் பிரகாஷ் முகர்ஜியுடைய அந்த ரர்பன் மிஷன் திட்டத்துல ஒவ்வொரு கிராமம் மற்றும் நகரம் 2 சேர்ந்து வளரணும் அப்படின்னு இன்னைக்கு பல கிராம நகரங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. பல கோடியில அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த திட்டத்துக்கு இது ஒரு பெரிய மாடல், இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்குது. ஏன்னா காற்றோடு கணித நிகழ்ச்சி இது கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் மற்றும் பங்கு பெற்ற நேயர்களுக்கு இந்த செய்தி நிச்சயமா உதவும் நினைக்கிறேன். இதோட இந்த காற்றோடு கணித நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றது அப்படின்னு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். குறிப்பா மே மாசத்துல 30-31 தேதியில மணியரிப்பட்டி மற்றும் வல்லம் இந்த பகுதியில அந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள் மணியரிப்பட்டி பாத்தீங்கன்னா காதாட்டிப்பட்டி, சிதம்பரப்பட்டி, வளம்பக்குடி, அதுக்கப்புறம் சுக்காந்தரு, இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப குக்கிராமங்கள். அங்கெல்லாம் ரேடியோ கேட்பாங்க. அதனால நம்ம எஃப்எம்லாம் நம்ம கேட்கறதுனால அவங்களோட ஈடுபாடு நல்லா இருக்குது. அதனால இப்ப சமீபத்துல அவங்க இந்த மாதிரி காற்றோடு கணித நிகழ்ச்சி இருக்கு, வாங்க நம்ம எல்லாம் கலந்து பேசுவோம் கூப்பிட்டோம்னா ரொம்ப ஆர்வத்தோட ஒரு 60 பேருக்கு மேல பெண்கள் வந்திருந்தாங்க. வந்தவங்க பாத்தீங்கன்னா
நிறைய கேள்விகளை கேட்டாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு புரிய மாட்டுது. இந்த 100 நாள் வேலைக்கு போறாங்க, அதுல கூட கணக்கு வழக்கு அவங்க கரெக்டா சொல்ல தெரியல. கூட்டல் கழித்தலும் தெரிய மாட்டுது, அப்புறம் பார்த்தா வகுத்தலும் தெரிய மாட்டுது. அவங்களுக்கு எவ்வளவு எளிமையாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம இந்த காற்றோடு கடித நிகழ்ச்சி ரொம்பவே பயன்படுமே அப்படின்னு தான் பிஎட்ல இருக்கக்கூடிய ஒரு 10 மாணவர்கள். அவங்க வந்து எப்படின்னா ஆசிரியர் மாணவ ஆசிரியர்கள் மாணவர்களா இருக்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு ஆசிரியர் ஆயிடுவாங்க. அந்த மாணவ ஆசிரியர்கள் 10 பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்த்து எங்க சமூக பணித்துறை மாணவர்கள் இருந்தாங்க. ரொம்ப பயனுள்ளதா. ஏன்னா ஒரு 2-3 பேரை உட்கார வச்சுக்கிட்டு ஓராசிரியர் பள்ளின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு கிடைச்சது 15 மாணவர்கள், ஆனா வந்திருந்தது ஒரு 50ல இருந்து 60 பேர். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி 5 பேர் 6 பேரை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எளிமையா நடத்தினாங்க. இந்த கணக்குகள்லாம் பால் கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு தெரியல, கோடு தான் போட்டு வந்தாங்களாம். அருமையானதான், அதுவும் கணக்கு தானே. ஒரு நாளைக்கு இந்த இதுல இவ்வளவுங்க, அது வச்சிருந்த அந்த அளந்தது லிட்டர் தானே. அது லிட்டர்னு அவங்களுக்கு சரியா சொல்ல தெரியல. எத்தனைங்க இதுல ஒரு படிங்க பால் கொடுத்தேன், இது எவ்வளவுங்க. அவர் வந்து அன்னைக்கு வந்து சொல்றாரு, இது வந்து எனக்கு 25 ரூபாங்க. 25 ரூபான்னு சொன்னா அது தெரியுமாமா. இப்படி எல்லாம் சில விஷயங்கள் அவங்க வந்து தங்களை ஏமாற்றப்பட்டு வந்துட்டோமே இவ்வளவு நாளா சிலரால அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்போ இந்த காற்றோடு கணித நிகழ்ச்சி அந்த மக்களுக்கு எவ்வளவு பயன்பட்டு இருக்குது. அதனால நிச்சயமாக நம்ம இதை வந்து டிஎஸ்டிக்கு சரி, நம்ம தேசிய அறிவியல் தொழில்நுட்ப அந்த துறைக்கும், ஏன்னா அவங்க தானே ஃபண்ட் பண்ணி இருக்கிறாங்க. நம்ம ஸ்ரீதர் சாரு, அப்புறம் உஜ்வால் மேடம், அவங்க எல்லாம். ஏன்னா இவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த பாமர மக்களுக்கு ஒரு எளிமையான முறையில கணிதத்தை கொண்டு போறதுக்கும், அந்த கணிதத்தால அவங்க வாழ்க்கை மேம்படுறது, விழிப்புணர்வு கிடைக்குது பாருங்க, அது பெரிய விஷயங்க. அதெல்லாம் வந்து நாங்க பேசுறோம். பட் இருந்தாலும் அந்த அங்க நிகழ்ச்சி நடக்கும் போது ஏற்பட்ட உணர்வுகளை என்னால அது அளப்பெரியுது, அதை சொல்ல முடியல. அந்த அளவுக்கு வந்து அந்த மக்களுடைய ஈடுபாடு இருந்தது. ஏன்னா சிலர்லாம் வட்டியில ரொம்ப வட்டி கொடுத்தே எவ்வளவு முதல் கொடுத்துருக்கோம், முதலுக்கு எவ்வளவு வட்டி கொடுத்தோம்னே கணக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து இன்னும் சுரண்டல் இருக்கே. அதுவும் குறிப்பா அந்த இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் 2வது ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா 25-26ல ஏப்ரல் மாசம் ஆச்சாம்பட்டி மையம் வச்சோம். அங்க வந்து சுத்து கிராமங்கள் பாத்தீங்கன்னா கோமாபுரம், தச்சங்குறிச்சி, துருசுப்பட்டி, நாட்டாணி இந்த பகுதியில தான் வந்திருந்தாங்க. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தர் சொல்லும் போது ரொம்ப எனக்கு மனச கஷ்டமா தான் இருந்தது. என்னன்னா வட்டி தான், அந்த வட்டி விஷயம். ஏன்னா அவங்க வந்து கொடுத்து விடுறாங்க, செலவுக்கு போய் கேட்டாங்க, கொடுத்தாங்க. 1000 ரூபாய் வாங்கினதுக்கு பாத்தீங்கன்னா 2-3 வருஷமா வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ ஆயிரங்கள் போயிடுச்சு. இவங்களை அதை கணக்கு வழக்கு என்ன செய்ய முடியல, உங்களால அத கரெக்டா சொல்ல முடியல. அப்ப அவங்களுக்கு இந்த காற்றோடு கணித நிகழ்ச்சி வந்து பெரிய அளவுக்கு உதவி செஞ்சிருக்குங்கன்னு நான் உண்மையிலேயே மனசார அது பாராட்டணும். ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தியிருக்கோம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். அப்படி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 200 நிகழ்ச்சிகளுக்கு மேல கடந்த ஒரு 5 ஆண்டுகளை நடத்தியிருக்கோம் பல கிராமங்கள்ல. அதுல குறிப்பா வந்து HIV AIDS பத்தியும், மது போதை அதுல இருந்து விடுபடுறதுக்காக, இன்னும் மேற்கல்வி படிக்கிறதுக்காக பெரியார்புரா கிராமங்கள்ல நிறைய நடத்தியிருக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு அதுல எல்லாம் பார்க்கும்போது மிக சிறப்பா இருந்த ப்ரோக்ராம், அந்த நிகழ்ச்சிகள்ல இது வந்து முக்கியமானதுன்னு என்னால சொல்ல முடியுங்க. ஏன்னா பெண்கள் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்க அதோட நிக்கல, நாங்க இங்க பெரியார் மணிக்கு வரணும், வந்து நேரடியா வந்து இங்க நிறைய தொழில்கள்லாம் நீங்க காட்டுறீங்களாமே, ஏன்னா கூலி வேலைக்கு போறோம், இந்த தொழில்கள்லாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க மேற்கொண்டு எங்க வாழ்க்கை திறனை முன்னேற்றிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, நீங்க இப்ப வந்து உங்களோட நிகழ்ச்சியில வந்து 60 பேர் பங்கு பெற்றதா சொல்றீங்க. இது வந்து ஆரம்பத்திலேயே இவ்வளவு பேர் உங்களுக்கு கிடைச்சாங்களா, இல்ல நீங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்களா, எந்த மாதிரி இந்த மக்களை திரட்டினீங்க அப்படிங்கிற அனுபவத்தை சொல்லுங்க. அருமையான கேள்வி. எப்படி இன்னைக்கு நம்ம வந்து ஏதாவது குடுக்கறோம் அப்படின்னா வருவாங்க. இன்னைக்கு டிவி கொடுக்க போறாங்க, இல்ல மிக்சி கொடுக்க போறாங்க, கிரைண்டர் கொடுக்க போறாங்கன்னா முந்தின நாளே வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இது ரொம்ப கஷ்டம் மேடம். நீங்க கேட்டது வந்து முதல் நாள் வந்து போனோம், நாங்க மாணவர்கள்லாம் கூட்டு இந்த ஏரியா தான் நம்ம ப்ரோக்ராம் நடத்தணும், ஒரு பைலட் ஸ்டடி மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு அரேஞ்ச் பண்ணா தான் நம்மளால இவங்களை கூப்பிட முடியும்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். போன மேடம் போயிட்டு தெருவா போய் கணக்கு சொல்லி கொடுக்குறோம்னா எதுக்கு எங்களுக்கு கணக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு சைஸா பார்த்தாங்க. ஏதாவது வேலைகளை கொடுக்க வந்திருக்கீங்க போல இருக்குன்னு தான் பார்த்தோம். கணக்கெல்லாம் படிக்கிற வயசு இல்லைங்க, இந்த எங்க பிள்ளைங்களுக்கு வேணா சொல்லி கொடுத்துட்டு போங்க, அது பள்ளிக்கூடத்திலே படிக்குங்க, எங்களுக்கு வந்து இந்த கணக்கு சொல்லி கொடுக்க போறீங்க. இல்லம்மா இது வாழ்க்கை கணிதம், வாழ்க்கைக்கு தேவைப்படும் அப்படின்னு எவ்வளவு சொல்லி பார்த்து
அந்த பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கிராமம் நாங்க சொன்ன கிராமத்துல சரிங்க. முதல் நாள் அலைஞ்சதுல வர்றேன்னு கட்டாயம் உறுதியா வர்றேன்னு சொன்னவங்க ஒரு 4-5 பேர் கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. ரெண்டாவது நாள் மறுபடியும் இதே கதை தான். என்னடா திரும்பி வந்துட்டாங்களே அப்படின்னு சிலர் கேள்வி கேட்டதும் உண்டு. ஆனா நாங்க சொன்னோம் கட்டாய உதவியா இருக்குமா, நீங்க பாருங்க இந்த ஏற்கனவே வர்றேன்னு சொன்னவங்களை உட்கார வச்சு ஒரு நல்ல ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டோம். உட்காந்துக்கிட்டு இங்க வாங்க சொல்லுங்கன்னு அவங்களுடைய வாழ்க்கையில கேட்டோம். கணக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில இருக்குன்னு அவங்க யோசிக்கவே ஆரம்பிச்சாங்க. ஒரு அம்மானா கணக்கா என்ன சார் கணக்கு, நாங்க என்னத்த படிச்சோம், என்ன கணக்கு. அப்ப அவங்ககிட்ட கேட்டோம், தோட்டத்துல எதுவும் நீங்க பயிர் வெட்டினு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் விவசாயி தான் போறேன், நான் கூலி விவசாயி தான், எனக்கு என்ன கொடுக்கற சம்பளத்தை கொண்டாந்து உண்டியல்ல வச்சுக்குவேன், அப்புறம் திருப்பி அதை எடுத்து எப்ப வேணுமோ எடுப்பேன்னு சொன்னாங்க. சரிம்மா எவ்வளவு கொடுக்குறாங்க, எத்தனை மணி நேரம் வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் என்னங்க நமக்கு பொழுது வரும்போது உள்ள போவோம், சாயந்தரமா எல்லாம் ஒரு 3 மணி 4 மணிக்கு பால்காரன் வரும்போது வந்துருவோம் அப்படின்னாங்க. அப்ப எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னு உங்களுக்கு கடிகாரம் எல்லாம் பார்க்க தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னாங்க. அப்புறம் தான் எங்களுக்கு தோணுச்சு, சரி கடிகாரத்தை வச்சு உங்களுக்கு கணக்கு ஆரம்பிப்போங்க அப்படின்னு கடிகாரத்தை வச்சு ஒண்ணுன்னா எப்படி இருக்கும், ஒண்ணுன்னா இதெல்லாம் இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, வாய் கணக்கு தெரியும், வேலையா தெரியும். அப்புறம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருமா அடுத்த நாள் கொஞ்சம் நம்பர் கூடுச்சு எங்களுக்கு, என்னமோ சொல்றாங்க வாழ்க்கைக்கு உதவுறதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்துச்சு. ஒரு 20-25 பேர் வந்துட்டாங்க. அப்புறம் பரவாயில்ல, எங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. கடைசி நிகழ்ச்சியில அதனால அவ்வளவு வேகமாலாம் வரல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாணவர்கள் ஈடுபாட்டை பார்த்துட்டு ஏதோ சொல்றாங்களே, அவங்க போய் உண்மையிலேயே இது பயன்பட்டுச்சு. ஒரு அம்மா போய் நான் இவ்வளவு நாளா வாட்சை பார்க்கல, கணக்கு தெரியாது, மணிக்கெல்லாம் 3ன்னா என்ன 4ன்னா என்ன இதெல்லாம் தெரியாது, ஏமா 10 மணி வேலை செய்யறீங்க, 10 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு தான் உங்களுக்கு கூலி கொடுத்துருக்காங்க, மீதி எத்தனை மணி நேரத்துக்கு கூலி கொடுக்கலன்னு கேட்டா அது ஒண்ணும் புரியல அவங்களுக்கு. அப்புறம் விரலை விட சொல்லி ஒண்ணுன்னா எண்ணெய் விட்டோம், சிலருக்கு கல்ல பொறுக்கி வச்சோம், இதுல இருந்து அப்படியே சொன்னோம். அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்லையே, அவங்க போய் சுப்பம்மா நீ வா, முனியம்மா நீ வான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டுக்கு ஓரளவுக்கு சேர்த்துட்டாங்க. அதுல குழுவுல சில பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, சுய உதவி கொடுக்கல. ஏன்னா இவங்களுக்கு சரியா அந்த கணக்கு வழக்கு தெரியாதனால அப்படியே ஒரு நாள் புரியாது, இதனாலே சண்டை வந்திருக்கு நிறைய. அப்ப இவங்க சொல்லிருக்காங்க, நல்ல வேலை நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம குழுவுல கொடுக்கல் வாங்கலுக்கு உதவும். அதே மாதிரி இந்த பால் ஊத்துற போறாங்க, மாடு வச்சிருக்கிறாங்க, பால் கறந்து போய் ஊத்துறதுக்கு அதாவது தெளிவா இருக்கணும், ஏதோ ஒரு மதிப்புல தானே போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. அதனால கடைசி நாள் அது ரொம்ப பயனுள்ள முறையில இருந்துச்சு மேடம். முதல்ல உங்களுக்கு 60 பேர் ஸ்ட்ரென்த் கூட்டுறதே ஒரு பெரிய கணக்கு மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா பெரிய. ஆமா உண்மையிலேயே ஏதாவது நம்ம அறிவை கொடுத்துக்கிறோம், அதுல ஒரு பகிர்ந்து கொடுக்கறோம், இந்த அனுபவத்தை கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கு சொல்லி கொடுக்கறதுக்குனாலே அவ்வளவு விருப்பம் இல்ல அப்ப இல்ல. ஏன்னா பதனியை தான் கூவி விக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம கிராமங்கள்ல சொல்லுவாங்க. அது கடைக்கு யாரும் விளம்பரம் பண்றது இல்ல, தானா போய் குடிச்சு வந்துடுறாங்கல்ல, கெட்டு போறதுக்கு தான் அலையறாங்க. அதனால மக்களுக்கு இப்படி யோசிச்சிருப்பாங்க, என்ன நம்ம இவ்வளவு வயசாயிடுச்சு நமக்கு எதுக்கு கணக்கு. இப்ப நம்ம நிகழ்ச்சிகள்ல பேசுற பெண்களே, கிராமப்புற பெண்களே கூட இப்ப எதுக்கு கணக்குன்னு தான் நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. சமையல் எல்லாம் கூட கணக்கு இருக்கு அப்படிங்கறது இங்க வந்த பிறகு அவங்களே உணர்றாங்க. 4 பேருக்கு எவ்வளவு சமைக்கணும்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அரிசி எல்லாம் அளக்கிறதுக்கு எப்படி கணக்கு இருக்குன்னு. இப்ப பெரும்பாலான பெண்கள் சொல்றாங்க, நாங்க டம்ளரால அளப்போம் அப்படின்லாம். ஏன் மேடம் எங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ஒரு பெண் சொல்றாங்க, கையால அள்ளி போட்டுக்குவாங்களாம், அளவெல்லாம் தெரியாது, ஒரு ஆளுக்கு ஒரு கை இப்படின்னு இவங்க வச்சிருக்கிறாங்க. இப்ப ஒரு கைன்னா பாத்தீங்கன்னா அது அந்த காடை அரைக்க அப்படி அந்த அளவு வந்துருது. ஒரு சில டம்ளர்ல நீங்க சொல்றீங்க அளக்குறீங்க, கையால அரைக்கி போட்டு அந்த பாட்டி சொல்றாங்க, ஏன் இதெல்லாம் எதுக்குங்க எனக்கு தெரியும், இந்த கையில போட்டுக்குவேன் அனுபவத்துல சொல்றாங்க. அதையும் அளந்து இது இவ்வளவு இருக்குமான்னு சொல்லும் போது அவ்வளவு இருக்கா, பரவாயில்லையே, இனிமேல் நான் உலக்கைய பயன்படுத்துறேன், ஏன்னா கணக்கு சரியா வருது இல்ல, இது அது மாதிரி நம்ம
சரி. அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள முறையில இருந்தது. சரி, முதல்ல வந்து இவ்வளவு பேரை திரட்டி நீங்க பயிற்சி கொடுத்ததுக்கு பெரியார் பண்பலை சார்பா உங்களை முதல்ல எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். நன்றி மேடம், நன்றி. அடுத்ததா நீங்க இந்த பயிற்சியில என்ன மாதிரி கணக்கு சொன்னீங்க? அந்த எந்த முறையில மாணவர்கள் சொல்லி கொடுத்தாங்களா இல்ல நீங்களே கிளம்புறீங்க சொல்லி கொடுத்தீங்களா? அந்த சொல்லி கொடுத்த அனுபவத்தையும் அவங்க கத்துக்கிட்ட முறையையும் சொல்லுங்க. முதல் மேடம், ஆமா, ஆக்சுவலா உங்களுக்கு எழுத கூட தெரியல. நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரியாது. ஏதோ வாய்மொழியா வாய்ப்பாடுதான், ஏதோ வாயில தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்களை உட்கார வச்சு நாங்க எதை வச்சு சொல்லி கொடுக்கறது அப்படின்னு யோசித்தோம் தான். அப்புறம் பேசாம நீங்க இந்த அங்க நிறைய குச்சி இருந்தது, இந்த விளக்கு மாத்து குச்சி. ஏன்னா தென்னந்த பக்கம் இருந்ததுனால அந்த மட்டையில இருந்து ஒடிச்சுட்டு குச்சிகள் எடுத்து வந்து எப்படிமா நீங்க செய்வீங்க அப்படிங்கிற போது அவங்க தெளிவா சொல்றாங்க. நான் இத்தனை லிட்டர் போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன்னா அதுல ஒரு உலக்கு கொடுத்துட்டு வந்தேன்னா அத்தனை உலக்கு கோடு போடுவேன், அத்தனை கோடு 1 2 3ன்னு அப்படியே அந்த ஒண்ணா போட்டுக்கிட்டு வருவேன் அப்படின்னாங்க. அதுல ஒருத்தவங்க விவரமா நாங்க 4 சேர்ந்தோன்னே 5வது போனோன்னே அத கிராஸா போட்டுருவேன், 5 சேர்ப்பேன். அவங்க கொஞ்சம் போய் படிச்சிருக்காங்க. 5 கோடு போட்டோன்னே 4 கோடு போட்டோன்னே 5வது கூட கிராஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் விட்டு மறுபடியும் 1 2 3 5 போட்டோன்னே ஒரு கிராஸ். ஏமான்னு கேட்டா வசதியா இருக்குல்ல சார், இது வந்து நான் 1 வாரம் ஆச்சு, இது 1 வாரம் 5 நாள் தான் வாங்குவாங்க என்கிட்ட. அப்ப எத்தனை வாரம் நான் கொடுத்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். ஒரு 5 வரலும் ஒன்னா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இன்னை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. அப்ப அந்த கோடு இது எனக்கு உடனே புரிஞ்சது. சின்ன பிள்ளைகள் நம்ம எல்லாம் அப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க. பால் கணக்கு 5 போட்டோன்னே கிராஸ் பண்ணி மணிச்சட்டம் கூட அந்த மாதிரி, மணிச்சட்டம் கூட அதே மாதிரிதான். அப்புறம் இந்த கல்லு பொறுக்கிட்டு வந்தாங்க, கொண்டு வந்து வச்சுக்கோங்க. கழித்தல் கணக்குலாம் ஆமா, அது வசதியா இருந்தோம். ஏன்னா நீங்க சமீபத்துல 5 10 கொடுத்துட்டு ஒரு வந்து நீங்க அவருக்கு 4 ரூபா கொடுத்துட்டீங்க, கையில மீதி எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டாலே புரியலையே. அது 6 ரூபா நாங்க சரி எடுத்து வைங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியல, 10 தூக்கிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் இங்க பாருங்க 1 2ன்னு எண்ணுங்க, அப்ப 4 போச்சா, மீதி எவ்வளவு இருக்கு 6 அப்படிங்கறத வந்து பிராக்டிக்கலா மாணவர்கள் இருந்ததுனால ரொம்ப அது ஆர்வமா அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. பிஎட் மாணவர்களை வச்சே பண்ணுவாங்க. அப்புறம் பிராக்டிகலா செஞ்ச பிறகு போர்டுல எழுதி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆமா ஆமா முடிச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே சார்ட்ல போட்டு அப்படியே தொங்க வச்சு பாக்குறதுக்கும் அதே போர்டு பக்கத்துல வச்சிருந்தோம். அதுலயும் எழுதி காட்டும் போது அவங்களுக்கு இந்த பல மெத்தட்ல போகும்போது புரிஞ்சுக்கிட்டாங்க ஓரளவுக்கு. பயிற்சியோட முடிவுல அவங்களுக்கு ஏதாவது சோதனை மாரி வச்சு பாத்தீங்களா சார்? சொல்ல தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி? கட்டாயம் அவங்களால இன்னைக்கு வந்து அந்த பகுதியில நீங்க என்ன கேட்டாலும் ஒரு 100 வரல அவங்களால என்ன செய்ய முடியும், என்ன முடியும் 99 வரல எண்ணிடுறாங்க. அதுக்கு மேல என்ன போக போக வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே பணம் நோட்டு ரூபாய் எல்லாம் பார்த்தோன்னே ஓரளவுக்கு தெரியுது. அதை வச்சு ஒரு குத்து மதிப்பா தான் போட்டுக்கிறாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு என்றதுக்கு கத்துக்கிட்டாங்க. இப்ப வாய்க்கணக்கா தெரிஞ்சதை வந்து நம்ம இப்போ காற்றோடு கணிதம் சார்பா செயல்முறை வழியில நீங்க சொன்னதுனாலயும் கூட்டல் எல்லாம் கத்து கொடுத்ததுனால அவங்க ஓரளவுக்கு எழுத்து முறையில போட பயனுள்ளதா இருந்திருக்கும்.
ஆமா. இப்ப நம்ம தொடர்ந்து நம்ம தொடர் பயிற்சி கொடுத்தோம்னா நிச்சயமா என்ன அவங்களுக்கு அவங்க பிசினஸ்லயும் இந்த கணக்குகள் எல்லாத்தையும் டெய்லி அன்றாட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா கணக்குகளையும் அவங்க வந்து பண்ண முடியும். இப்ப சில கணக்குகளை நம்ம ஒரு 10-15 இது அவங்களுக்கு எடுத்துக்காட்டுகளா சொல்லியிருப்போம். இப்ப அது வங்கி கணக்கு, மளிகை ஜாமான் கணக்கு, ஆமா, பஸ்ல டிக்கெட் வாங்குறது போறது, அது இது மாதிரி எல்லாம் குழுல உள்ள வட்டி கணக்கு, குழு வட்டி கணக்கு, அப்புறம் வீட்டுல வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எப்ப பரீட்சை நடக்கிறது ஆமா, அதெல்லாமே கூட மார்க் எல்லாம் கூட்டி பாக்குற கணக்கு, மார்க் எல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல அந்த சிங்கிள் ஸ்தானமே தெரியாம இருந்தாங்க. இப்ப டபுள் தெரிஞ்சோடனே என்னடா மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னு இப்ப கேக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இப்ப வந்து அவங்களுக்கு நீங்க கூட்டல் சொல்லி கொடுத்தீங்க, அப்புறம் கழித்தல் சொல்லி கொடுத்தீங்களா சார்? கழித்தலும் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்புறம் வகுத்தலுக்கு வந்துட்டோம். வகுத்தலும் சொல்லி கொடுத்துருக்கோம். வகுத்தலும் வந்து நீங்க இயல்முறை பயிற்சி மூலமா தான் சொல்லுங்க. இப்ப வந்து 25 ரோஜா செடி இருக்குன்னா அத எத்தனை 5 வருஷத்துல நட்டா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வரும், அந்த மாதிரி நம்ம கணக்குகளை சொல்லி. ஏன்னா மாணவர்களுக்கு நல்ல பயிற்சி இங்க கொடுத்திருந்தாங்க. பிஎட் மாணவர்கள் இங்க வந்து நமக்கு பாத்தீங்கன்னா காற்றோட்டு கடித நிகழ்ச்சிக்கு ஸ்பெஷலா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டாங்க. அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி நீங்க சொன்ன எல்லாமே இதெல்லாமே நிறைய அவங்க வச்சிருக்காங்க. அந்த வழிமுறை போடுறது அதனால அவங்க அருமையா சொல்லி கொடுத்தாங்க. நான் மாணவர்களோட கூட இருந்துகிட்டு அவங்களோட ஒரு மாரல் சப்போர்ட் கூட இருந்து வழி நடத்தினேன். அப்புறம் வந்து இறுதி பிரிவுல வந்து அதாவது பயிற்சியோட முடிவுல வந்து அவங்க பாட்டெல்லாம் பண்ணாங்க கணக்கு பத்தி எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சியா உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து என்ன சொன்னாங்க, நல்ல பாடினாங்க. இன்னும் கணிதத்தை வந்து அந்த பாடல்களே கொண்டு வந்துட்டாங்க. வாய்ப்பாடு வந்து பாட்டா சொன்னது. நிறைய பேர் வந்து சினிமா பாட்டெல்லாம் மெட்டெடுத்து பாடினாங்க. ஆமா, இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு அதுக்கு சொல்லி கொடுக்க வேணும். அவங்க அந்த சினிமா பாட்டு கேட்டுருக்குன்னா அதுலயே கொண்டு வந்துட்டாங்க மெட்டெடுத்து கணக்குகளை. அப்ப வந்து அந்த சின்ன பயிற்சியே அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல அந்த ஒரு நாள் 2 நாள் கொடுத்த பயிற்சியே பெரிய அளவுல உதவியா இருந்திருக்குன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இதே மாதிரி தொடர்பயிற்சி நீங்க சொல்லுங்க. ஆமா, தொடர்பயிற்சி இருந்தாக்கும் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல கூட்டல் கழித்தல் வகுத்தல் மட்டும் இல்லாம இன்னும் வாழ்க்கை கணிதம் நிறைய இருக்குல்ல நமக்கு, அதெல்லாம் அவங்க கத்துக்கிறதுக்கு. ஆனா தொடர்பயிற்சிக்கு இடையூறா அவங்களோட பணி இருக்கு, வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. ஆமா, தொடர்ந்து இதுவே நாங்க வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு 3-4 நாள் நாங்க போய் கஷ்டப்பட்டு தான் இறுதியா நடத்தினோம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து காலை நேரத்துல வேலைக்கு போயிடுவாங்க. 3 மணி ஆயிடும், 3-3:30 மணிக்கு மேலதான் வருவாங்க. சாயந்தரம் தான் அவங்களுக்கு நடத்த முடியும். அந்த மாதிரி வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து சாயந்தரம் வந்தா குழந்தைங்க வந்துடும் ஸ்கூல்ல இருந்து. அப்போ அவங்களுக்கு சமைக்கணும், பாடம் பணிச்சுமை இருக்கு. அதனால இந்த பணிச்சுமை எல்லாம் பாத்துக்கிட்டு இந்த ஹாலிடேஸ்னால கொஞ்சம் எங்களுக்கு ஏப்ரல் மே கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருந்தது. ஏன்னா குழந்தைங்க எல்லாம் அங்கங்க விளையாட போயிட்டாங்க. இவங்க வந்து கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணாங்க. இதே மாதிரி அவங்களுக்கு எப்ப எல்லாம் லீவு கிடைக்குமோ மாணவர்களுக்கு லீவு இருக்கும் போதும் இவங்களுக்கும் எப்படியாவது ஓய்வு இருக்கும்போது நம்ம கொடுத்தா கண்டிப்பா நம்மளுக்கு மாணவர்களுக்கு லீவ் இருக்கும்போது தான் பயிற்சி கொடுக்க முடியும். ஆனா வந்து அவங்க வந்து விருப்பப்பட்டா நம்மள்ட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு உறுப்பினர்கள் சேர்ந்து எங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுங்கன்னா நம்ம தொடர் பயிற்சியாவே நம்மளோட. அதையும் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எபிசோட் நம்ம வந்து பதிவு பண்ணி வேற இடங்கள்ல நடக்கிறதெல்லாம் நீங்க ரிலே பண்ணுங்க, நாங்க கேக்குறோம். அதனால நாங்க கட்டாயம் பெரியார் பண்பலையில இருந்து 90.4 நாங்க கட்டாயம் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இதுல இருந்தும் இப்போதைக்கு கொஞ்சம் சொல்லிட்டே இருந்தோம்னா கேட்டுட்டு இருப்பாங்க. நேரடி நிகழ்ச்சி நம்ம நிறைய பண்ணிருக்கோம். அது என்னன்னா அவங்களோட நேரமின்மை காரணமா கேட்க முடியல. இணையதள வசதி இன்னும் கிராமத்துக்கு சரியா போய் சேரல. நம்ம பாத்தீங்கன்னா கைவிரலில் கணிதம் அப்படின்னு நம்ம முதல் நிகழ்ச்சியிலேயே அதுதான் சொன்னாங்க. 10 கையை பயன்படுத்தி 10 வரைக்கும் தான் எண்ணலாம், ஆனா 30 வரைக்கும் எண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கணிதாலயான்னு சொல்லிட்டு அதோட ஆசிரியர் வந்து நமக்கு பயிற்சி கொடுத்தாங்க. இதையெல்லாம் நம்ம வந்து அவங்க இணையதளத்து மூலமா கேளுங்க அப்படிங்கிற விழிப்புணர்வை அடுத்தடுத்த பயிற்சிகளை நீங்க கொடுத்தீங்கன்னா காற்றோடு கணிதமும் எல்லாரும் போய் கேட்கிற மாதிரி அமையும், அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஓய்வு நேரத்துல அவங்க கேட்டுக்கலாம். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை.
அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இருஞ்சாமலாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ, எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. அடடா என்னக்கா எல்லாமே இங்கிலீஷ் பேப்பராகவே இருக்கு, பரவாயில்ல. நமக்கு வந்து ஒரு 5 கிலோ வருதுக்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்கக்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்க போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்றேன். எவ்வளோ கிலோ நீங்க போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபாய். 6 ரூபாய். அடடே ஆமா, 30 ரூபாய் தான் வருது. மன்னிச்சுங்கக்கா, தெரியாம கணக்கு தப்பா பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு குழந்தை அன்னைக்கு பேசினாங்க அவங்க வீட்டுல. இதை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு எல்லாத்துலயுமே கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சிம்பிளா சொன்னுச்சு. எல்லாமே கணக்கு தான், எதுலயுமே கணக்கு இல்லாம போறது இல்ல. சின்ன குழந்தை 3ஆம் கிளாஸ் படிக்குது. அது வந்து என்ன சொல்லுது, எல்லாத்துலயுமே கணக்கு இருக்கு. உடனே என்ன நீங்க இப்படி சொல்ற? ஆமாமா, நீங்க பஸ்ல ஏறி போனா கணக்குதாமா, நம்ம கணக்கு தெரியலன்னா ஏமாத்திடுவாங்கம்மா. பைசா இருக்குல்ல, அதுல டிக்கெட் வாங்கணும்ல, நீங்க வேலைக்கு போறீங்க கூலி கொடுக்குறாங்கல்ல, கணக்கு இருக்குல்ல, சமைக்கிறீங்கல்ல அதுலயும் கணக்கு இருக்குல்ல, விளையாட போனாலும் எங்களுக்கு கணக்கு இருக்குமா, எத்தனை பாயிண்ட் எடுத்தா ஜெயிக்க முடியும்னு. எதுல கணக்கு இல்ல? தூங்கும் போது எத்தனை மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்க, அதுலயும் கணக்கு தானே, கூட போக கூடாதுல்ல. சாப்பிடும் போதும் கணக்கு இருக்குல்ல, ஒன்னொன்னுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு குழம்பு ஊத்தணும், காய்கறிகளுக்கு எண்ணெய் உப்பு எவ்வளவு போடணும், இது எல்லாம் கணக்கு தான்மா அப்படின்னு அப்படியே வியந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால ரொம்ப அவங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு அந்த குழந்தை பேசினதை வச்சு. அதனால நாங்களும் கத்துக்கிறோம். சிறப்பு விருந்தினர் கூட உங்களுக்கு வந்து சிறப்பு பரிசா 500 ரூபாய் தன்னோட பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. ஆமா, அந்த நிகழ்ச்சியப்ப பாத்தீங்கன்னா அவங்க செஞ்சாங்க. பெரியார் மணிமே நிகழ்ச்சியில அந்த காற்றோடு கணித நிகழ்ச்சி பயிற்சி பாசறையில செஞ்சாங்க. அதனால இன்னைக்கு அந்த குழந்தைகள் பேசுறதும் நமக்கு வந்து ரொம்பவே பெரியவர்களால ஈர்க்கப்படுது. அந்த விதத்துல நம்ம வந்து கணிதத்தை காற்றோடு கணிதம் மூலமா பரப்புறதுக்கு தொடர்ந்து நீங்க இது மாதிரி விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சிகளை நடத்தணும். அதை பத்தின நிகழ்ச்சிகளை திரும்ப வந்து இங்க சொல்லணும் அப்படிங்கறத கோரிக்கையா வச்சு, ஏன்னா எங்க சிஆர்டி சார்பாகவும் அதுவும் குறிப்பா பெரியார் புறா இந்த கிராமங்கள் ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையிலையும் இந்த கிராமங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறணும். அதுக்கு முக்கியமா அந்த வாழ்க்கை கணக்கு காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி இதோட விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நீங்க எங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த இன்டர்நெட் ரேடியோங்கிறதெல்லாம் வந்து
இப்போ யூனிவர்சிட்டியில இருக்க மாணவர்களுக்கு அது கிடைக்குது. இதுவே அப்படி கிராமங்களுக்கு கொண்டு போற அளவுக்கு அதனுடைய எங்க ஸ்டுடியோ மற்ற விஷயங்களை சப்போர்ட் நிச்சயம் ஸ்ரீதர் சாரு இன்னும் மேல இருக்கக்கூடிய டிஎஸ்டில இருந்து எல்லாரும் உதவி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா அந்த நிகழ்ச்சி இதுவரை நீங்க செய்யக்கூடிய சப்போர்ட் அனைத்திற்கும். அதனால மிக மகிழ்ச்சிங்க. இந்த நிகழ்ச்சியில என்னையும் கூப்பிட்டு நீங்க இந்த நிகழ்ச்சியை பத்தி கேட்டதுனாலையும் அதுல கொஞ்சம் ஈடுபட்டு இருந்ததுனால அதனுடைய சில செய்திகளை உங்களுக்கு வச்சிருக்கோம். மேலும் சில செய்திகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு வேறு வாய்ப்பு கிடைக்கும் போது பதிவு செய்யறேங்க. பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் ஊரக வளர்ச்சி உயராய்வு மையத்தின் சார்பாக பெரியார் புறா திட்டத்தின் சார்பாக நன்றி கூறுறேன். நன்றி. நன்றி. நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது முனைவர் கேப்ரியல் சாந்தி அவர்களின் பயிற்சி அனுபவம் பற்றிய உரையாடல். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.